students. So last class we see about the divisions prostomia and deuterostomia, and today we are going to see about the non-chordates. So non-chordates means that is an absence of backbone. The first phylum of Porifera is an examples of sponges. It is an aquatic. Mostly it is present in the water, so only we call it as an aquatic in nature. And next for pore bearing. போர் பியரிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா துளைகள் உடையது. அதனுடைய பாடியில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே போர் ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிறதுனால அதை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா போர் பியரிங் அனிமல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஃபார் மெரைன். அக்வாட்டிக் ஃபார்ம் அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி மெரைனில் தான் இருக்கும், அதாவது கடல் தண்ணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கடல் தண்ணியில் தான் இருக்கும். அண்ட் asymmetrical few in fresh waters. மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா asymmetricals. ஸோ we cut into two equal half but does not possess symmetry. இதில் என்ன இருக்காது அப்படின்னா ரெண்டு ஈக்குவல் ஆஃபாக அவங்களுக்கு கிடைக்காது. பிகாஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம ஒரு இதை நம்ம ஸ்பாஞ்சஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுமே நமக்கு ஈக்குவல் ஆஃபாக நமக்கு கிடைக்கல. ஸோ அதனால் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா asymmetrical அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி நெக்ஸ்ட் ஃபார் sessile. What is the meaning of sessile means attached directly by the base not having inverting stalk. எந்த ஒரு ஸ்டால்க் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் இல்லாமல் இது என்ன இருக்கும் அப்படின்னா பேஸ்மெண்ட்டில் அட்டாச்மெண்ட் ஆகும் sessile அப்படிங்கிறது. அண்ட் இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா நாட் மூவ், ஃப்ரீலி மூவ். அதனால் என்ன ஆகாது அப்படின்னா ஃப்ரீயாக அதனால் மூவ் பண்ண முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் ஃபார் ப்ரிமிட்டிவ். ப்ரிமிட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. And next for cellular level of organization. You know about the cellular level of organization, organ system level of organization, organ level of organization, tissue level of organization. What is the meaning of cell? The formations of cell, that is called the cellular level of organization. இதனால என்ன பண்ண முடியாது அப்படின்னா டிஷ்யூவை உருவாக்க முடியாது. And next for the radially symmetrical. Radially symmetrical means it have an top and bottom, but they do not possess right side and left side and anterior and posteriors. Okay, only it having the top and bottom side. And asymmetrical, already I told asymmetrical means we cut into two equal off but it does not possess an symmetry. Yes, and they have a water transport system are called as canal system. What is a water transport system means so this structure is defined by the water transport system of canal system, and this through a minute ostia. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பாஞ்சஸில் ஒரு டைப் ஆஃப் இதை நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரக்சரில் பொறுத்த வரைக்கும் இந்த ஹோல் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, போர் பியரிங் அனிமல்ஸ். இந்த போர் பியரிங் அனிமல்ஸில் இந்த ஆஸ்ட்ரியாவை நம்ம சிங்குலர்லாம் சொல்கிறோம் அப்படின்னா ஆஸ்ட்ரியம்னு நம்ம சொல்லுவோம், ப்ளூரலாக ஆஸ்ட்ரியா நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஓப்பனிங் ஸ்பேஸை தான் அவங்க என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆஸ்குலம். தட் இஸ் அண்ட் சென்ட்ரல் கேவிட்டி இஸ் கால்ட் அஸ் ஸ்பாஞ்சோசில்ஸ் கோ அவுட் த்ரூ தி ஆஸ்குலம். இதுதான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா சென்ட்ரலில் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்பாஞ்சோசில். ஸோ திஸ் ஸ்பாஞ்சோசில்ஸ் அப்படிங்கிறது சென்ட்ரல் கேவிட்டியாக இருக்கும். இதிலிருந்து போகக்கூடிய இந்த பார்ட் இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ஆஸ்குலம் அப்படிங்கிறது ஓப்பனிங் பார்ட்டு. ஓகேங்களா, இந்த ஓப்பனிங் பார்ட் ஆஃப் ஆஸ்குலம் டு ஹெல்ப் ஃபார் ஃபுட் கேதரிங், அதனோட உணவுகளை எடுத்துக்கிறதுக்கும், தென் சர்க்குலேஷன், அதனோட உடம்புல அந்த வாட்டர் மூலயமா அது என்ன பண்ணுது அப்படின்னா சர்க்குலேஷன் ப்ராசஸ் பண்ணி ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்க்கு அதாவது ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ரிமூவல் ஆஃப் வேஸ்ட். அண்ட் அதனுடைய ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக அதனோட உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் என்ன ஆகணும், வெளியேற்றப்படணும். ஸோ தட் இஸ் அன் ரிமூவல் ஆஃப் waste. So this osculums to help for the food gathering, circulation, respiration and removal of waste. So next for this choanocytes. You know about the choanocytes, and it is in cola cells and it is in flagellated cells. Okay, அண்ட் நெக்ஸ்ட் ஃபார் இது பார்த்தீங்கன்னா ஒரு தட்டையான ஒரு ஃப்ளாஜிலேட்டட் டைப்பாக இருக்குது. அந்த கொயனோசைட்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கோலா செல்ஸ்ன்னு அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபார் கல்கேரியஸ். வாட் இஸ் அன் கல்கேரியஸ் அப்படின்னா இது பார்க்க இந்த ஸ்பாஞ்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும். அதனால் அதில் மோஸ்ட்லி கல்கேரியஸ் அப்படிங்கிற அந்த காம்பனண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அண்ட் சிலிஷியஸ்.
சிலிக்கான் அப்படிங்கிற அந்த கோட்டட் இருக்கிறதுனால இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஹார்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஃபார் நியூட்ரிஷன் இஸ் ஹாலோசோயிக். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹாலோசோயிக் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இந்த ஹாலோசோயிக் அப்படிங்கிறது மோஸ்ட்லி என்ன அப்படின்னா அப்படியே என்கல்ஃப் பண்ணும். இந்த ஆஸ்குலம் அப்படிங்கிறது ஃபுட் கேதர் பண்ணுதுங்களா, அப்படியே உள்ளே வரக்கூடிய அந்த ஃபுட்டு வந்து அப்படியே என்ன ஆகுது அப்படின்னா உள்ளே அப்படியே வந்து விழுங்கப்படுது. அதனால் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஹாலோசோயிக்னு சொல்கிறாங்க. அண்ட் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் கொஸ்டின், ஹெர்மோப்ரோடைட்ஸ். ஹெர்மோப்ரோடைட்ஸ் இஸ் நத்திங் பட் it is in the same individuals produced ova and sperms. So for example, you know about the particular species of hibiscus. The both same species having anthracium and gynoecium. So that is called as an hermaphrodite. Okay, அந்த மாதிரி இந்த அனிமல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போத் ஓவா மேலும் இருக்கும் ஃபீமேலும் இருக்கும். சரிங்களா? the particular individuals having a ova and sperm, that is a male individuals and female individuals. Next for this called as an asexual. ஸோ மோஸ்ட்லி ஏசெக்ஷுவல் மெத்தடில் இட் இஸ் அன் ஐடென்டிக்கல், எல்லாமே அதனுடைய ஆஃப்ஸ்ப்ரிங் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஐடென்டிக்கலாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து 12th வந்து ப்ரீஃபாக பார்ப்பீங்க. ஏசெக்ஷுவலில் ஃப்ராக்மெண்டேஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது, அது வந்து அந்த ஸ்கோலக்ஸில் வந்துட்டு எப்படி அந்த ப்ரோக்ளாட்டிட்ஸ்லாம் வந்துட்டு ஃபார்ம் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் யூ நோ அபவுட் த ஏசெக்ஷுவல் மீன்ஸ் தட் இஸ் அன் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் போதும். தட் இஸ் கால்ட் அஸ் ஜெம்யூல் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் ஜெம்யூல் formations. So next, that is an asexual, that is asexual means fragmentation. Sexuals means gametes. Formations of gametes means that is in a sperm and ova. And this phylum of Porifera in larval stages, how we called as means parenchyma and amphiblastula. What is parenchyma and amphiblastula? This larval stages of parenchyma and amphiblastula is an examples for Sycon and Eupectella. Okay, so this called as an phylum of Porifera. It's an 5 mark questions. Okay, thank you students. Yeah.